guys. Sorry, fan off பண்ணிக்கிறேன். ஏடா மணாலி காஸ்டியூம்லயே இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த காஸ்டியூம் தான் நான் சொல்ல போற இதுக்கு கரெக்டா இருக்கும். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நாம வந்துட்டு வெளியே போறோம். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் வந்துட்டு ஏப்ரல் 19 இன்னைக்கு. ஏப்ரல் 19 இன்னைக்கு வந்துட்டு எலெக்ஷன் டே. இன்னைக்குதான் வந்துட்டு நம்ம எங்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டுனா ஒரு ஆத்துக்கு தான் போறோம். ஒரு ஆறுக்கு குளிக்க போறோம். ஏன்னா ரொம்ப வெயில் எல்லாருக்குமே தெரியும். சம்மர் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல போட்டு அப்படியே வெயில் மண்டே பிக்குது. அதனால நம்ம வந்துட்டு எங்க போறோம்னா ஜாலியா ஃபன் பண்றதுக்காக போறோம். நம்மளும் வந்துட்டு பக்கத்து ஹரி வீட்டுல எல்லாரும் போறோம். மொத்தம் ஒரு 7 பேர் போறோம். என்ஜாய் பண்றோம். அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எங்க இருக்கோம்னா 100 ரூபா ஏண்டா நீ சாப்பிட 5 ரூபா கேட்டாலே தர மாட்டேன் பண்ணுவாங்க இருக்கு. சூசி வாக்கிங் போ. காலையில் கடன் வேற சூசி முடிக்கல. காலைல இல்லடா எரும மாடு. காலை கடனை முடிக்காத சூசி அலைமோதுகிறாள் பதட்டத்துடன். எங்கே போவதென்று தெரியாமல். சூசி எப்பவும் நீ பெட்ல போவல அது மாதிரியே போ. எங்க போனாலும் இதோ சுனில் கையில பிடிப்பான் பாரு. பட் பட் பட்டுன்னு அங்க வருங்க அவங்க மம்மி. இருங்க லிப்ஸ்டிக் போட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அக்கா எங்க லிப்ஸ்டிக் காட்டுங்கக்கா. லிப்ஸ்டிக் ஹார்ட் ஆஃப் பியூட்டி. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே இருக்கோம்னா மாசாணி அம்மன் கோயிலில் இருக்கோம். இது வந்துட்டு பொள்ளாச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். இங்கே வந்துட்டு என்ன வேண்டுறோமோ அது வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் வந்துட்டு வேண்டியிருக்கோம். ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லெட்டரும் எழுதியிருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு ரிசல்ட் வருது எப்போனா இன்னும் ஒரு 15 நாள் ரிசல்ட் வருது. அதுக்கும் எல்லோரும் நல்லா படிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கு. மிளகா வாங்கிட்டு போய் அரைச்சி யாருக்கு போட போறீங்க? ஆக்சுவலி இது நடக்கும் நிஜமாலுமே. நிஜமாலுமேப்பா இங்க வந்து மிளகா அரைச்சு ஒருத்தவங்களுக்கு வச்சிட்டோம்னா அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு. அதனால கொஞ்சம் சேஃபா இருங்க. நான் எடுத்து வந்து அரைச்சு வச்சாலும் வச்சிருவேன். இல்ல சாம்பாருக்கு நல்ல ஜோக். ஆக்சுவலி இதுல வந்துட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா ஏதோ ப்ரொசீஜர் சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்கா? என்ன ப்ரொசீஜர்னு? போயிட்டு அதை உடைக்கணும் இதை உடைக்கணும் சூட பத்த வைக்கணும். நாங்க அதாவது வாசலுக்கு முன்னாடி தேங்காய் பழம் உடைச்சிட்டு போயிடணும். இந்த சாரி இந்த குழந்தைங்கலாம் போய் தெரியுதா? நான் சின்ன வயசுல வந்திருக்கேன்டா இந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஆமா கம்முன்னு வாங்கக்கா. அங்கேயே வந்துருச்சு கோயிலு. பயத்துல மறுபடியும் என்னடா பண்ண போறா?
மிச்சமே இல்ல. நம்ம ஊர் கோயில் மாதிரி உள்ள போனே அம்மா இருப்பாங்க, அவங்க படுத்திருப்பாங்க, அவங்க தொட்டு கும்பிட்டு நினைச்சேன். கடைசியா பார்த்தா பழனி போயிருக்கீங்களா இன்னைக்குதான் வாய் பேசுறாரு. இன்னைக்குதான் கூட்டமே கம்மியாகும். என்ன பண்ணாங்க? இப்ப என்ன பண்ணோம்னா சாமி வந்துட்டோம், 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா ஏமா இப்பவே எடுக்க கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா நாங்க வச்சுட்டு போறதை இப்ப நாங்க இந்த பக்கம் போனா அவங்க எடுத்துட்டு மறுபடியும் வியாபாரத்துக்கு கொடுத்துடுறாங்க, ஏமாத்துறாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்னோட பிசினஸ் நல்லபடியா முன்னேறணும். என்னோட வேண்டுதல் எல்லாரும் நல்லா இருக்கணும், நலமுடன் இருக்கணும், சுனில் 10th நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், ஹரி வரும்போது எக்ஸாம நல்லா பண்ணணும், தனா நல்லபடியா வேலைக்கு போகணும், ஸ்வேதா நல்லா படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், அம்மா அப்பா பாப்பா நல்லா இருக்கணும், தொழில் விருத்தி அடையணும், ரசிகர்கள் நல்லபடியா நடக்கணும், சுஜிதா சுரேஷ் நல்லபடியா முன்னேறணும். அது மாதிரி நீங்களும் எங்க போனாலும் ஸ்வீட்டி அக்கா நல்லா இருக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வெறியாயிருது. நல்லபடியா முன்னேறணும்னு வேண்டுங்க. இந்த மாதிரி குறைச்சிக்கிறானா அரேஞ்சுக்கு சேர்த்து நான் எங்க சேர்த்துலான் ஒரே ஒரு கொப்பளம் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துட்டு வரோம் $5 கொடுப்பேன் அன்னைக்கு $20 இந்த மாதிரி செம்ம சீனி போ
இந்த அக்கா வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க 10 ரூபா இருக்கா அந்த தாத்தாக்கு போடலாம் அப்படின்ட்டு. டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி போறாங்க 10 ரூபா இருந்தாலும் நான் ஆல்ரெடி போட்டு ஓடிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுதான் டுகெதர். டுகெதர்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் அதுதான் இங்க. நீ எப்படி தெரியுமா, நான் காசு கொடுப்பேன், நீ அந்த காசை வாங்கி நீ பாக்கி மரியாதை போவோம். என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க? நான் அப்படி கிடையாது. வீட்டுல தேங்காய் ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அப்படி கிடையாது. நான் லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்னு ஒரு பழமொழியே இருக்கு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே. அதனால தனக்கு இருக்கான்னு பாக்கணும். நான் வந்து என்கிட்ட 50 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் 10 ரூபா தானா? 10 ரூபா கோட்டையை கட்ட போறேன். 10 ரூபா நமக்கு இருக்கா? 10 ரூபாய் 5 ரூபாய் நம்ம வச்சுட்டு மிச்சம் 5 ரூபாயோ இல்ல 2 ரூபாய் அப்படி போடலாம். அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அப்படி கிடையாது. இவங்க அந்த 10 ரூபாயும் போட்டா நமக்கு என்ன பண்றது? பிராக்டிகலா யோசிக்கணும். நான் அப்படிதான் யோசிப்பேன். ஆனா அது தப்பான்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க. பாருங்க மக்களே, இந்த பொண்ணு நம்பாதீங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி அப்ப யோசிப்பாங்க. பண்றது தப்புன்னு சொல்றாங்க. சொல்ல இவங்க வந்துட்டு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் வந்து பாஸ் பண்றாங்க. சாரி, நெகட்டிவிட்டியை பாஸ் பண்றாங்க. எனக்கு வாய விடும். ஸ்வீட்டிங்க வா, கிட்ட வா. அது வீடியோ அதே ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. இன்னும் 3 மட்டும்தான் போல. நானே என் காசுல உங்களுக்கு வாட்டர் வாஷ் பண்ணி விடுறேக்கா. இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஐயோ வர மாட்டேதே. ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்னடா உன் புள்ள இப்படி பண்ண வச்சிருக்கா? கழுதைக்கு பொய்யழகு. கழுதைக்கு பொய்யழகு, உலகத்திற்கு சீதி அழகு, இந்த காருக்குள்ளே நான் அழகு. சுதி இப்படி வர மாதிரியா? இதான் ஒன் டே ட்ரிப்பா? ஆமா, ட்ரிப்னா என்ன, போய்கிட்டே இருக்கணும். இப்ப போயிட்டே இருக்கோம் பாரு. பாத்தீங்களா, கட்டையில இருக்கு. அப்ப வேற மாதிரி ஸ்பாட் போலது. ஏய், இங்க என்ன வைப் இது? இப்போ ஒரு வீடு, வெளியே கம்மங்கூழ் கடை, இந்த பக்கம் பார்த்தா தண்ணி, தோப்பு, வேற மாதிரி. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். காயர்ஸ் நம்ம குடிச்சிட்டு இங்க காய வச்சுக்கலாம் நம்மள. ஓ, அத காய வைக்கிறதா? பெட்டுக்குள்ள என்ன வரும்? பஞ்சு. நீங்க முன்ன வீடு பார்த்தது இல்லீங்களாக்கா? வீடு பார்த்ததே இல்ல. வேற மாதிரி இருக்கு வீடு. என் வாழ்க்கையில வீடே பார்த்தது இல்லையே. நான் நடு ரோட்ல தானே படுத்திருக்கேன். மம்மி கிட்ட அப்படி பேசுறாங்க. வீடு பாரு. Many hours later. இப்போ சம்பவம் ஆகிவிட்டது. நாங்க வந்து ஒரு பிளேஸ் போனோம் குளிக்கிறதுக்காக. ஆனா அங்க போனா அது வந்துட்டு ஏதோ அவுட் ஆஃப் ஏரியா. அங்க போனா எல்லாரும் கட்டிங்கோட போறாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு எப்படா கட்டிங் கிடைக்குது? அங்க போயிட்டு அப்புறம் அவங்க அங்க போக இருக்க முடியல. அதனால நாங்க ரிட்டர்ன் மறுபடியும் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். சூசிக்கு மட்டும் அங்க போய் தண்ணி கொடுத்தோம். சூசி நல்லா குடிச்சு நல்லா. என்ன சூசி? சரி, ஓகே. நாங்க வண்டி போற பிளேஸ் தான் போறோம். தானா ஜூஸ் அங்க போயிருக்காரு. செஞ்சிட்டு இருக்காங்க. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஃபிஷ், பழைய ஃபிஷ் இருந்துச்சாமா. அதனால மீன் சில்லி, சிக்கன் சில்லி. அப்பா இன்னைக்கு ஒரு கட்டு
கட்டு தான், இன்னைக்கு ஒரு கட்டு தான். என்ன கட்டு தான் போயிட்டு தாயத்து கட்டு. ஏய் தண்ணி இருக்கு இருக்கு இருக்கு. பாட்டை காமிக்க போறேன். இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் நான் டென்ஷன் நாங்கள் ஆனதுக்கு செம்மையான ஸ்பாட் இருங்க. 1 2 நிஜமாவே சொல்றேன். நான் வீடியோல பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியல, நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த வனமகன்ல வர இது மாதிரி. அது சூதி கொஞ்சம் அப்படியே கீழே வருங்க. அப்படியே அவளா ஜாலியா அப்படியே படுத்துட்டான். எந்திரிக்கிற ஐடியாலே இல்ல அவ. விட்டுட்டான். அது மாதிரி நிஜமாவே சொல்றேன் செம்மையா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப குஷியா இருக்கு. சூசி வாங்கி கட்டி வைங்க போதும். இந்த எண்டிங் வந்துட்டு எப்போ எடுக்குது அப்படின்னா, நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு 5 நாள் கழிச்சு தான் எடுக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிளிப்க்கு அப்புறம் நாங்கள் வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா ஐஃபோன்னாலே அதான் பிரச்சனை, சார்ஜ் இல்லை முடிஞ்சு. சார்ஜ் இல்லாததுனால நாங்கள் அங்கே விளையாண்டது எதுவுமே எடுக்க முடியல. அதே மாதிரி நாங்கள் அங்கே சாப்பிட்டோம். அந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயம் அதுக்கப்புறமா நடந்தது. அதை வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. அங்கே சார்ஜும் போட முடியாதுல்ல, அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இருந்தோம். அதனால தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கேப்சர் பண்ணுறத. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இன்னைக்கும் வெளியே தான் போகிறோம். அதை வந்துட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் vlogs வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.